வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம போதக்கார இளவரசன் இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பா. என்னென்னா, இப்போ தான் நிம்மதி அப்படின்ட்டுருப்பா. எவ்வளோ ஒரு பித்தலாட்டங்கள், எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை, எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட ஏமாற்றணுமா, அந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரன் தான். என்ன சொல்கிறேன்னா, வாட்ஸ்அப் ஹேக்காகி போச்சாமா, ஒன்றுமே தெரியாத அப்பாவை ஏற்றுக்குது. அவங்க மச்சான் ஒருத்தன் இருக்கிறாங்க, 1ஆம் நம்பர் திருட்டு வளையங்க, ஒரு ஏழை பொண்ணை மிரட்டினது. அவனை பற்றி இப்போ பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவதுங்க, வாட்ஸ்அப் ஹேங்காகி போச்சாமா, அந்த பொய்காரியோட அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான் இல்லைங்க, அதாவது ஒரு பெண்ணை மிரட்டியிருப்பாங்க. பைரவி கிரியேஷன்ஸ் ஒரு சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்குங்க. ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட 6000 ரூபா வசூல் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இப்போ உட்காந்துட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு அந்த திருடனை பாருங்கள். 1ஆம் நம்பர் வாயை திறந்த பித்தலாட்டம். பொய்காரியோட அண்ணன் இந்த போதக்கார இளவரசன். மக்களை காப்பாற்றியாசமா, எத்தனை மக்கள்ரா நீ காப்பாற்றுக்கிற அந்த லிஸ்ட்டு கேளு, அந்த லிஸ்ட்டு கொடு. மக்களை காப்பாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நீ யார் ஃபஸ்ட்டு, அதாவது யார் ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன். என்ன காரணம்னா, அதாவது நீங்கள் ஒருத்தனை ஏழைகளோட வயிற்றில் நீங்கள் அடித்து பிடுங்கினீங்கன்னா சத்தியமாக நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக தான் போவாங்க. ஏமாத்திலே பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அந்த பொய்காரியோட அண்ணன் தான் ரெடி பண்ணா நம்ம ஃபோனில். இல்லை, அவர் பெரிய மேதை, அப்படியே ரெடி பண்ணுறதாம். எல்லாத்துக்கும் கொரியர் வந்துடுவாம்மா. கொரியர் வரலன்னு வீட்டை சூறையாடிடுவாங்க, அது வேறு விஷயம். ஏமாற்றி பொழைக்கலான்னு நினச்சான்னு வச்சுங்க, உண்டிலின்னு பண்ணிடுவாங்க. அதுதான் உண்மை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, காரில் உட்காந்துட்டு பெரிய அப்டேட்டம்மா, நிம்மதியாம்மா. ஆமாம், நிம்மதி தான். யார் இல்லைங்க சொன்னது. அடுத்தவங்க வயிற்றில் அடுத்தவங்க ஏழையோட காசை ஏமாற்றி புடுங்கி கறி எடுக்கிறது, தங்க நகை எடுக்கிறது, வீட்டு வாடகை கொடுக்கறது, அப்புறம் குடும்ப செலவுக்கு இதெல்லாம் வேணுமில்லோ. அப்புறம் அந்த பொய்காரியோட அண்ணனை பற்றி சொல்லணுன்னா, பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போய்ட்டு இருந்தேன். இப்போ பனியன் கம்பெனிக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர்த்த ஏமாற்றியிருப்பாங்க. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, இப்போ இந்த பொய்காரி காய்த்திரியுமே அவங்க அண்ணனுமே ஒரு ஏழை பெண்ணை மிரட்டியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, இதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, எங்கிட்ட 6000 ரூபா வாங்கினாங்க, எங்கிட்ட 5000 ரூபா வாங்கினா. இதெல்லாம் இவங்க, அதாவது நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு இப்போ ரொம்ப மெசேஜ் வந்துட்டுருக்குது. ஆனால் இத்தனை நாள் யாரும் பேசலை. இப்போ நிம்மதியாமா. எப்படி நிம்மதி இல்லாமல் இருக்க முடியும்? எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போகிறதில்ல, யூடியூப்பில் வீடியோ போடுறதில்ல, அப்பப்போ சாட்சி வீடியோ போட்டு மக்களை ஏமாத்துறது. நிறைய பேர் மக்களை காப்பாற்றியாச்சம்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டு உட்காந்துட்டு அந்த பொய்காரி அப்படியே தூங்குறமாக, அது கண்டென்ட்டா, அது கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ அப்படியே எந்திரி, நான் வீடியோ போடுறேன். பெரிய ஐஏஎஸ் கலெக்டர், 10வது படித்த பொய்காரி. அப்புறம் பொய்காரியோட அண்ணன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏழை பெண்ணை மிரட்டி அது என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு ஏழையை ஏமாத்தினீங்கன்னா உருப்பட மாட்டீங்க. ஆனால் அவங்க வீட்டு வேலை செய்கிற அந்த பொண்ணு 6000 கொடுத்து மருந்துமே குடிக்கிறான்னா, திருப்பி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுமே, குடிகாரனா தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறேன். ஏன்னா அந்த பொய்காரியோட அண்ணனுமே அந்த போதக்கார இளவரசனுமே 1ஆம் நம்பர் குடிகாரனுங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இவங்க 2 பேர் ஒரு வருடத்துக்கு முன்பு 2 பேர் குடித்து ஒன்று கை கலப்பாகி போச்சு. சில நாள் பேசாமல் இருந்தாங்க. அந்த பொய்காரியோட அண்ணனோட மூஞ்சி பாருங்க, ஒரு நிமிஷம். அந்த திருட்டு வலையை அப்படியே தெரியுதுங்க. நான் சொல்கிறேன், அவன் என்னை மிரட்ட சொல்லுங்க, அப்போ தான் தெரியும் அவனை என்னை பற்றி. நான் சண்டைகளில் போகிற ஆள் கிடையாதுங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஒரு ஏமாற்று ஃபேமிலியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவசர பதிவுன்ட்டு ஒரு வீடியோ போடுவா. என்னென்னா, ஃபோன் ஒர்க் ஆகாதாமா. இது அவசர பதிவு. எனக்கு தெரிஞ்ச அவசர பதிவுனா, உங்கள் வீட்டில் யாராச்சும் உடம்பு சரியில்லைனா தான் அவசர பதிவு. உங்கள் வீட்டில் யாராச்சும் செத்து போயிட்டானா தான் அவசர பதிவு. ஆனால் இவனுக்கு எது அவசர பதிவுனா, பித்தலாட்டம் போடுறதா அவசர பதிவு. அந்த பொய்காரியோட அண்ணன் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆள்னு பார்த்துக்குங்க. ஒரு பெண்ணை போய் மிரட்டுறாங்கன்னா, அண்ணன் தங்கச்சி ஒரு பெண்ணை மிரட்டுறாங்கன்னா எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு வருங்க. பொய்காரியோட அம்மா அதனால தான் வீடியோக்குள்ளே வரதில்லையாட்டுக்குது, அவங்க அப்பா வரதில்லையாட்டுக்குது. அந்த பொய்காரியோட அண்ணன் இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணி தான் குடும்பத்தை வளர்க்குறானாட்டுக்குது. மொத்தத்தில் ஒரே ஒரு கெஸ்டின் தான். இவன் இந்த ஆள் விலை சொல்கிறதில்ல, இந்த ஆளோட மருந்து யாரையுமே குணப்படுத்தலை. அதுதான் உண்மை. ஒவ்வொரு நாள் உண்மை வெளியே வந்துட்டுருக்குது.
தயவு செய்து இந்த மாதிரி ஆளுகிட்ட மருந்து வாங்காதீங்க. அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னா நான் மருந்து வாங்கலை. மருந்து வாங்கணுனுக்கு தில் இருந்தால் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லைன்னா உங்கள் காசை தொலைச்சிட்டு உட்காண்ட்ருங்க. அந்த தரித்திர குடும்பத்துக்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் அரோகதியை நில்லுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சுராரி சுர்ணா இந்த மருந்தோட பேர் ஆன்லைன்லையும் கிடைக்கிது. 944567 டாக்டர் நாகராஜன் நம்பரு. நான் சொல்லி 4-5 பேர் மருந்து வாங்கிக்கிறாங்க. 1050 ரூபா 45 நாள். ஆனால் இந்த போதக்காரங்கிட்ட பொய்கறி அண்ணங்கிட்ட இந்த மருந்து எவ்வளோ தெரியுங்களா? 6000 10,000 ரூபா. அதனால தான் உங்களுக்கு விழிப்புணர்வு. உங்கள் காசை மிச்சம் பண்ணோன்னா இந்த தரித்திர குடும்பத்தை பணம் கொடுக்காதீங்க. எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாத உட்காந்துட்டு சோம்பேறித்தனமாக பண்ணிவிட்டு வீடியோ கூடயும் போடுறதில்ல. நல்ல லட்சக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் இவனுக்கு நீங்கள் வளர விடாதீங்க. குடியிலேருந்து காப்பாற்றோன்னா சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் 9445670646 டாக்டர் நாகராஜன் அவர்கள் அணு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் போய் வாங்குங்க. இல்லைன்னா கொரியர் அனுப்பி வைப்பார் டாக்டர் நாகராஜன். அவர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு வாங்க. சர்க்கரை நோயாளியாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஆலோசனை பண்ணுங்கள். இருதய நோயாளியாக இருந்தால் பலவித நோய் இருக்குங்க. இந்த போதக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது. இவனுக்கே உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அது கொஞ்ச நாளில் கழித்து தெரியும். இன்னொருத்தனை ஏமாத்தினீங்கன்னா அதனோட பலன் தெரியும். அந்த பொய்காரிக்கு அழுக்கு மயில் திருட்டு மயிலுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான கருதிங்க ஜாலியாக சுத்தோன்னு புருஷன் எவனை ஏமாத்தினா தென்னோம். நம்மளுக்கு தரித்திரமான பணம். இது புரியற நாள் விரைவில் வரும். மொத்தத்தில் இவர்களிடம் மருந்து வாங்கி இவங்களை லட்சாதிபதியாக்காதீங்க. நன்றி, வணக்கம்.